வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த சித்திரை மாதங்களிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து மறைந்திருந்த நிலை தற்பொழுது 9வது இடத்தில் ஆரோக்கிய ஸ்தானத்திலே அந்தஸ்து மதிப்பு மரியாதையில் கௌரவங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ராசியிலே இந்த சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி பிறக்க இருக்கின்றது. இந்த சித்ரா பௌர்ணமியிலே சென்று முருகப்பெருமானின் அருள் பெற்று இந்த சித்ரா பௌர்ணமியிலே காவடி எடுத்து செல்கின்ற நேர்களை பார்த்து தரிசனம் பெற்று வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சித்ரா பௌர்ணமியிலே கிடைக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி 29ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த பௌர்ணமியாக இருக்கின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இது சரராசியிலிருந்து நெருப்பு ராசியிலிருந்து நடைபெறுகின்ற அற்புதமான இந்த குளிர்ந்த ராசியிலே சந்திர பகவான் அமைய பெற்றும் இந்த சித்ரா பௌர்ணமியிலே பங்கு பெறுகின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக முருகனின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே சிம்மாசனத்தின் அதிபதி திரிகோணத்தில் அமைய பெற்று 3ஆம் இடத்தை பார்வை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. விரையாதிபதி சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒன்றுக்கொன்று சமசப்தமாக பார்வையிலே இந்த மாதம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் நெருப்பு போல வேகமாக செல்லக்கூடிய ஒரு செயல்களை செய்யக்கூடியதற்கும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தது. முயற்சி சாணாதிபதி எடுக்கின்ற காரியங்களில் தடை தாமதங்கள் அந்த 10ஆம் இடத்ததிபதி வக்ரகதியிலே இருந்ததும் 2-11 கூடிய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியவரும் 8ஆம் இடத்திலே மறைந்தது என்பது எதிர்பார்த்த திருப்திகள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகள் போக போக இந்த மாதங்கள் சித்திரை 23ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்தில் மாறப்போகின்றது. மாதத்தில் முற்பகுதியில் சித்திரை மாதம் ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் மாதத்தில் பிற்பகுதியில் நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சித்திரை மாதமாக பிறந்திருக்கின்றது. இது ராசி என்பது சிம்ம ராசிக்கு ராசி என்பது துலாம் ராசியிலேயே துலாம் நட்சத்திரம் சுவாதியிலேயே அமைய பெற்றும் லக்கணம் என்பது தனுசு லக்கணத்திலே அமையப்பெற்று திதி சுக்லபட்ச பிரதம திதியிலும் கரணம் கௌளவ கரணத்திலும் யோகம் என்பது வச்சிர யோகத்திலும் யோக தேவதை வர்ணனாக கண்டிப்பாக இந்திரனை வழிபட்டு வர இங்கே நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே சூரிய பகவான் நெருப்பு ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக வலுப்பெற்று அமையப்பெற்று இந்த மாதம் முழுக்க இங்கே 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே இருக்கின்றதில் மட்டுமல்ல 2-11 கூடிய லாபாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து சூரியனும் புதனும் சேருகின்ற அமைப்பு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றது. அதே வகையில் 3-10 கூடிய ஒரு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு 6-7 கூடியவர் கணவன் மனைவி பம்பு வழக்கு நோய் துருசனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது 6 கூடிய 8ஆம் இடத்தில் மறைகின்றது என்பது கண்டிப்பாக எதிரிகளின் தொல்லை இல்லாத ஒரு நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் வந்து போகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது. ஆனாலும் இந்த மாதங்களிலே 3-10 கூடிய வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் சிக்கல் இல்லாத ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கப் போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலேயே புதன் பகவானும் இங்கே சுக்கிரனும் புதனும் இணைவு பெறுகின்றது என்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. கடந்த மாதங்களிலே தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் எல்லாமே சிக்கல் தடை தாமதங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே இருந்திருந்தாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளின் நிலை என்பது தடை தாமதத்துக்குள்ளே வாக்குவாதத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக அந்த ஏமாற்றம் அனைத்தும் இந்த சித்திரை மாதங்களிலே கூண்டோடு ஒழிந்து நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. காரணம் சிம்ம ராசியின் அதிபதி நவகிரகங்களுக்கு ஒளிய கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் திரிகோணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே மட்டுமல்லாதது அஷ்டமஸ்தானத்திலே சுக்கிர பகவான் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட அன்பு ஆதரவுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கின்றது. அந்நிய மனிதர்களின் ஒத்தாசைகளும் அன்பு ஆதரவுகளும் கிடைக்கின்ற ஒரு மாதம். சிம்மாசனத்தின் அதிபதி வளமாக இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தகப்பனார்களால் மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. தகப்பனார்கள் உதவி கிடைக்கின்றது. பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கின்றது. சூரிய பகவான் பெரிய மனிதர்கள் பெரிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும்
அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவங்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இங்கே வளமாக உச்சம் பெறுகின்றது. நவகிரகங்களிலே சூரிய பகவான், நவகிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதங்களிலே உச்சம் பெற்று இருக்கின்றார். அவர் 9ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே பலம் இழந்தாலும் கூட ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே குரு பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை 6ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய 2ஆம் இடம் தானம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கின்ற இந்த மாதங்களிலே கண்டிப்பாக சிம்மராசிக்கார நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள், நடத்துகின்ற காரியங்கள், பொருளாதாரங்கள், குடும்பஸ்தானங்கள், சுப செலவு, சுப விரயங்கள் செய்கின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு செல்லாத நேயர்களுக்கும் இங்கே வெளிநாடு செல்ல போகின்றது. உங்களுடைய சிம்மாசனம் 4, 9 கூடிய பாக்கியாதிபதி 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு கடன், நோய், வம்பு வழக்குகளில் அவதிப்பட்டிருந்த நேயர்களுக்கும் இந்த மாதங்களிலே ஒரு தீர்வு கிடைக்கின்றது. அவர் 4, 9 கூடிய பாக்கியாதிபதி நீச்சமாக இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே உச்சராசியை சரராசியில் இருந்து சரராசியை பார்க்கின்றதுனாலே நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 3 கூடையவர், 10 கூடையவர் சுக்கிர பகவானும், புதன் பகவான் 2, 11 கூடையவர் லாபாதிபதியும் இங்கே 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. சகலவிதமான நல்ல மாற்றத்தை, பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்ல 6ஆம் இடத்தையும் அவர் பார்வை விழுகின்றது. உங்களுடைய சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்ல மாற்றத்தை சித்திர மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ராசிநாதன் வலுவாக இருக்கின்றது. கடந்த மாதங்களில் 100% ஏமாற்றம், தடைகளை தந்து கொண்டிருந்தது மட்டுமல்ல, எல்லா கிரகங்களுமே 2ஆம் இடம் தனவாக்கு, குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பலம் இழந்த நிலைமை என்பது இந்த மாதங்களிலும் 5ஆம் இடத்ததிபதி சிம்ம ராசிக்கு 4, 9 கூடிய பலம் இழந்தாலும் சூரிய பகவான் பலமாக குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் என்பது கிடைக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளின் நிலைகள் என்பது, நீங்கள் சிந்தனை என்பது, நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனைகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். சித்திரை மாதம் என்றாலே ஒரு அற்புதத்தை சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. ராசிநாதன் 9வது இடத்தில் இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியிலே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றது என்பது இதுதான். உங்களுடைய சிறு தூர பயணம், முயற்சிகள், எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு தொழில் வேலைகளிலே முயற்சிக்கின்ற காரியங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் 3ஆம் இடம் பலம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 3ஆம் இடத்தில் ராசிநாதன் 9வது இடத்தில் இருந்து பார்த்து நடத்துகின்ற காரியங்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அது வெற்றியை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது. 10ஆம் இடம் என்பது வக்ர நிவர்த்தி அடைந்த சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமாக பொருளாதாரம் கிடைக்கப் பெறுகின்றது. ஒரு சிலருக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட இடங்களிலே கிடைக்கின்றது. 4, 9 கூடிய 12ஆம் இடத்திலே இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு, கடன் கிடைக்காதவர்களுக்கு, நோய்களிலே தீர்வு கிடைக்காத நேர்களுக்கும் இந்த மாதங்களில், இந்த சித்திர மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள், தடை இந்த சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருந்த நிலை அவர் 8ஆம் இடத்திலே 6 கூடியவர் துருசனாதிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிற கணவன் மனைவிகளால், கூட்டாளிகளால் நல்ல மாற்றத்தை இந்த சித்திர மாதங்களில் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மாதம். சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி பரிபூர்ணமாக முடங்கி கிடந்தவர் தற்பொழுது முளைத்து கொண்டிருந்து தற்பொழுது உச்சமாக இருந்து இந்த சித்திர மாதம் பரிபூர்ணமாக திங்கட்கிழமையில் விரையாதிபதி நாளிலே இருக்கின்ற காரணம் என்பது விரையாதிபதி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் ஒன்று கொண்டு தொடர்பு பெற்று சூரியனும் சந்திரனும் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. சிம்ம ராசியை பொறுத்தவரையில் கடந்த மாதங்களில் பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதாரம், தொழில் ஏமாற்றம், அலைச்சல்கள், தேவையில்லாத அவமானங்கள் அனைத்தும் இந்த மாதங்களிலே சித்திர மாதத்தில் இருந்து மெல்ல மெல்ல அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். இந்த சித்திர மாதம் 23ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் 2, 11 கூடையவர் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு மாறப்போகின்றார். சுக்கிர பகவான் அடுத்த மாதத்திலிருந்து வெளியாகின்றார். ஒட்டுமொத்தத்தில் சித்திர மாதத்திலே உங்களுக்கு சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவானுடைய இந்த மாதத்தில் இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு பொருளாதாரத்திலே, தொழில்களிலே, வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றத்தை எங்கள் குரு பகவானுடைய அனுக்கிரகமும் சூரியனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வை, செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை குருவின் அனுகிரகத்தோடு பார்க்கின்றது என்பது நோய், கடன், வம்பு வழக்குகளிலே ஒரு சில நல்ல முடிவுகளை இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி பரிபூர்ணமாக திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே மழை போல வந்தாலும் பனி போல போய் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் பெறுகின்ற மாதம் என்பது நவகிரக
நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது பரிபூர்ணமாக கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேயர்களே. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.